வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்தியர் கௌசிக நாடி ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். இவங்க நங்கநல்லூரில் இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட நம்ம பலவிதமான ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ நிறைய இளம் தம்பதிகள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இல்லை, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையால் நிறைய பேர் பிரிவினையை தேடி போகிறாங்க. ஏன் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. இன்றைக்கு ரொம்ப அதிகமாக நடக்குது. இந்த டைவர்ஸ் பண்ணுற கோர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம் ஜேன்னு இருக்குது. ஆமாங்க. திருவிழா கூட்டம் போல் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் உண்டா? கணவன் மனைவிக்கு ஊழல் ஏற்படுது, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஓலைச்சுவடிகளில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஐயா. இது நம்ம இந்த குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏன் அடிக்கடி அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கை நடந்த பிறகு குடும்ப வாழ்க்கையோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு ஏன் 2 பேருக்கு சண்டை சச்சரவு, பிரச்சனை, வழக்கு, வியாச்சங்கள் ஏற்படக்கூடிய காரணங்களில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு நியாயமான ஒரு விஷய பதிவாகத்தான் கருதப்படுகிறது. இந்த கிரகத்தின் அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வை சேர்த்து வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடந்து அவங்க கால வரைக்கும் நல்ல இயற்கையாக நல்லா வாழ்ந்து 100 ஆண்டு காலம் நல்ல செல்வ செழிப்போட மக்கள் மகத்துவத்தோடு அவங்க வாழக்கூடிய ஒரு அமைப்போடு தான் அவங்க வாழ்வாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலியுக காலத்தில் மக்கள் அதிகபட்சமான வேகம், அது அவங்களுடைய கடினமான ஒரு வேலைப்பளு, அவங்களுக்கு வேலைப்பளு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படுவதனால அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய வகையில் அன்பு, பாசம், நேசங்கள் அவங்களுக்கு இயலாமல் போயிடுது, பார்க்க முடியாமல் போடுது. ஒருவருக்கு இரவு வேலை என்றால் ஒருத்தருக்கு பகல் டூட்டியாக வேலையாக அமைகிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான வேலைகள் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க, வருவாங்க, அவங்களுடைய அன்பை பரிமாற்றம் பண்ணுவாங்க, அவங்க மேலே இன்பமும் சந்தோஷமும் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்கள சந்திப்பது, நேசிப்பது, பழகுவது, அவங்கள ஊடல் ஆடல் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக கூட அமையுது. அவங்களால உண்மையான பாசங்களை பெற முடியாத வகையில் காலங்கள் அமைவதற்கான காலம் கலியுக காலகட்டம். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? 2 பேரும் பொருத்தம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, வசதி வாய்ப்பு உண்டாகுது, அதனால் எந்த குறைபாடும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்கால நிலைகளில் இந்த கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் மாற்றங்கள். ஒரு சந்திரனை வச்சு பார்த்திங்கன்னு வச்சுங்க, 2.25 நாளில் தான் ஒரு வீட்டில் இருக்கும். அதுபோல் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இப்போ ராஜ கிரகங்கள் பயிற்சிகள் இருக்கும். அந்தந்த கிரகங்களில் 2 பேருக்கும் 2 பிரச்சனைகள் உருவாகும். கோச்சாரதி அன்னன்னை காலகட்டத்தில் அந்தந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாக வெடிக்கும். கொஞ்சம் பொறுமை இல்லாத காரணத்தினால அந்த காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் உங்களை விட்டு பிரிகிறேன், எனக்கு ஒத்து வரல, நீங்கள் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அது கோர்ட்டை தேடி போகிறாங்க, வழக்கை தேடி போகிறாங்க, போலீஸ் காவல் சம்பந்தமான வெளியிலே போகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் கவனமும் இருந்தால் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து சமசத்தமாக வாழ்வதற்கான யோகம் உண்டு. ஆனால் இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்வது என்றால், அந்தந்த காலகட்டத்துக்குரிய பரிகாரங்கள், வழிமுறைகள், அதுக்கான தீர்வுகளை சித்தர் வழியில் பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. யாரும் நம்பிக்கை இல்லாத நிலைகளில் அவங்க வாழ்க்கையை ரொம்ப கடினமான வேகமான காலகட்டத்தில் ஓடுறதுனால சிந்திக்கக்கூடிய காலமும் கவனமும் நிதானமும் குறைந்து போவிட்டது. ஆனால் கிரகத்தின் சூழ்நிலை வேகம் அதிகரிக்கிறது. ஆகையினால பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் உண்டாகி அதனால் துன்பங்கள் அடைகிறாங்க. இந்த துன்பங்கள் விளைப்போவதற்கான வழிகள் அது கர்மாவின் அடிப்படையாகத்தான் வருகிறது. அந்த கர்மா வினை போக்குவதற்கான வழியை அகத்திய மாமுனிவர் ஓலைச்சுவடியில் பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்வதற்கான கால நேரங்கள் வருகிற பொழுது உங்களை வாழ்வை மிக நிர்மாணம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஓலைச்சுவடியில் அனைத்து விதமான நிலைகளும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு நேரமும் காலமும் நேரம் அமைகிற பொழுது இந்த ஓலைச்சுவடியை தேடி வருகிற இந்த நேரத்தில் இறைவனுடைய அனுகிரகமும் அகத்திய மாமுனிவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குமானால் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதுக்கான பலன் பெற்று அதுக்கான வழி தேடுவது உங்களுக்கு வாழ்வின் சால சிறந்ததாக அமைய முடியும். ரொம்ப நன்றி ஐயா. மிக அழகாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்கும் பயன்படும் மாதிரியான பல விளக்கங்களை அளிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐயா. நன்றி, வணக்கம்.
ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.